அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒரு கார்ட் செக்ஷன்ல இருந்து ஒரு கார்ட் ஐட்டம மட்டும் எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 2 கார்ட் ஐட்டம்ஸ் இதுல இருக்கு. இப்ப நான் ஒரு கார்ட் ப்ராடக்ட் 2வ மட்டும் நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த பட்டன கிளிக் பண்றேன். ரிமூவ் ஆயிடுச்சு. இப்ப அகைன் நான் மறுபடியும் ஆட் பண்ணேன் அப்படின்னா, இங்க வந்துரும். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு குவான்டிட்டி இருக்கு. ரிமூவ் பண்றேன். ரிமூவ் ஆயிடுச்சு. இப்ப மோர் தென் 1 குவான்டிட்டி இருந்தாலும், இப்ப பாருங்களேன். இடத்திலேயே பார்த்தீங்கன்னா 4, 5 குவான்டிட்டி இருக்கு. இத நான் ரிமூவ் பண்ணாலும் மொத்தமா சேர்ந்து ரிமூவ் ஆயிடணும். அது எப்படி பண்ணலாம்? அங்க ரிமூவ் பண்றதுன்றது, இங்க ஆல்ரெடி டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து டேட்டாபேஸ்லேருந்து தான் வந்து டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கு. அப்ப ரிமூவ் பண்ணாலும் டேட்டாபேஸ்லயும் போய் ரிமூவ் ஆகணும். அத எப்படி பண்ணலாம்? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ இங்கே கார்ட்ல நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். எல்லா ப்ராடக்ட்ஸையும் ரிமூவ் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு கீழேயும் ரிமூவ் அப்படின்னு ஒரு பட்டன் ஃப்ரண்ட் எண்ட்ல ஆட் பண்ணணும். அந்த பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு டேட்டா பேஸில் அது ரிமூவ் ஆகணும். இப்போது டேட்டா பேஸில் இந்த கார்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது டேபிள் வச்சுருக்கோமா? வச்சுருக்கோம். கார்ட் அப்படின்னு ஒரு டேபிள் வச்சுருக்கோம். நம்மளோட டேட்டா பேஸ் பேர் என்ன? இ-காமர்ஸ் 3 அப்படிங்கிற டேட்டா பேஸில் கார்ட்டுன்னு ஒரு டேபிள் வச்சுருக்கோம். போய் பார்க்கலாமா? பாருங்களேன், நான் இ-காமர்ஸ் 3யோட கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிவிட்டு /dt கொடுக்குறேன். லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் வந்துருச்சு. அதில் எனக்கு கார்ட்டுன்னு ஒரு டேபிள் இருக்குது. நான் இந்த இடத்துல கார்ட்டுன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு எல்லா கார்ட்ஸில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்துருச்சு. அதில் ஐடி, ஒவ்வொரு கார்ட் ஐடி இருக்குது, எத்தனை குவான்டிட்டி, அந்த ப்ராடக்ட் ஐடி இருக்குது. இப்போ எனக்கு என்ன பண்ணணும்? இங்கே ரிமூவ்னு கொடுத்தா அந்த ப்ராடக்ட் ரிமூவ் ஆகணும். அப்போ அந்த ப்ராடக்ட் ரிமூவ் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்? அப்போ அந்த ப்ராடக்ட் ஐடியை பேஸ் பண்ணி எனக்கு கார்ட் டேபிளில் இருந்து இங்கே இருக்கிற நான் ப்ராடக்ட் ஐடியை எடுத்து வச்சு ப்ராடக்ட் ஐடி 3 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோன்னா அந்த தேர்டு ரோ 3 எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ரிமூவ் ஆகிடணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இது எல்லாமே ரிமூவ் ஆகிடணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் ஐடியை பேஸ் பண்ணி கார்ட்டிலேருந்து ரிமூவ் பண்ணணும். டைரெக்டாக கார்ட் டேபிள்லேருந்து நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. கார்ட் சர்வீஸில் போய் இந்த இடத்துல எப்படி லிஸ்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல டெலீட்டுன்னு ஒன்று கொடுத்துட்டு பாருங்கள், இந்த இடத்துல பப்ளிக் வாய்ட் டெலீட் பை ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு லாங் ஐடி ஒன்று வாங்கிட்டு கார்ட் சர்வீஸ் நம்மக்கிட்ட இருக்குல்ல, கார்ட் ரெபாசிட்ரி இருக்குது. அப்போ நான் கார்ட் சர்வீஸில் கார்ட் ரெபாசிட்ரி கிட்ட போய் இந்த இடத்துல டாட் வச்சுட்டு டெலீட் பை ஐடி அப்படின்னு கொடுத்து ஐடி கொடுத்துட்டா என்னோட ஐடி படி டெலீட் ஆகிடும். எந்த ஐடி? கார்ட் ஐடி படி டெலீட் ஆகும். எனக்கு இப்போ கார்ட் ஐடி படி டெலீட் ஆக வேண்டாம். எனக்கு எது படி டெலீட் ஆகணும்? ப்ராடக்ட் ஐடி படி டெலீட் ஆகணும். அப்போது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும். அப்போ நான் என்னங்க இதில் வேலை செய்யணும் அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. ஏன்னா கார்ட் ரெபாசிட்ரி டிஃபால்ட்டாக நீங்கள் கொடுக்குற கார்ட் ஐடியை வச்சு டெலீட் பண்ணும். இப்போ நான் முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? என்னோட கார்ட் ரெபாசிட்ரிக்கு போயிடணும். இதை டெலீட் பண்ணிடலாமா? டெலீட் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிக்கிறேன். என்னோட கார்ட் ரெபாசிட்ரி கிட்ட போய் கார்ட் ரெபாசிட்ரி இது மாதிரி நான் இனிமேல் ப்ராடக்ட் ஐடி கொடுப்பேன், அதை வச்சும் நீ டெலீட் பண்ணி தருவியா அப்படின்னு கேட்டால் கார்ட் ரெபாசிட்ரி என்ன சொல்லணும்னா, எனக்கு அப்படி இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்குறீங்க, அப்படி ப்ராடக்ட் ஐடி வச்சு பண்ணுறதுக்கான டிஃபால்ட் மெத்தட் என்கிட்ட இல்லை அப்படின்னு அது சொல்லிடும். அப்போ அந்த டிஃபால்ட் மெத்தடுக்கு நான் என்னங்க பண்ணுறது? என்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ராவாக எழுதிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வாய்ட் டெலீட் பை ப்ராடக்ட் ஐடி அப்படின்னு நான் ஒரு மெத்தட் எழுதுகிறேன். இந்த மெத்தடுக்கு ஆர்குமெண்ட்டாக என்ன கொடுப்பீங்க? நான் ஒரு ப்ராடக்ட் ஐடியை கொண்டு வந்து கொடுப்பேன். அவ்வளோதான். இப்படி ஒரு மெத்தட் எழுதிக்கோங்க. இந்த மெத்தட் இனிமேல் டெலீட் பை ப்ராடக்ட் ஐடிங்கிற மெத்தடை நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அப்போ நான் இந்த மெத்தடை எங்கே கால் பண்ணிக்கலாம்? வழக்கமாக ரெபாசிட்ரிக்கு அடுத்து நம்ம நேராக எங்கே போவோம்? சர்வீஸ் கிளாஸுக்கு போவோம். அப்போ சர்வீஸ் கிளாஸுக்கு போயிட்டு பாருங்கள், நான் சர்வீஸ் கிளாஸில் மெத்தட் எழுதுகிறேன். பப்ளிக் வாய்ட் ரிமூவ் கார்ட் பேஸ்ட் ஆன் பை ப்ராடக்ட் ஐடி அப்படின்னா ஒரு மெத்தட் எழுதிக்கலாமா? அதுக்கு நீங்கள் ஆர்குமெண்ட்டாக என்ன கொடுப்பீங்க? ப்ராடக்ட் ஐடியை கொடுப்போம். இப்போ ப்ராடக்ட் ஐடி கொடுத்த உடனே என்ன பண்ணணும்? இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கான்னு முதல்ல போய் செக் பண்ணணும். கரெக்டாக? அப்படி இருந்துச்சுன்னா அப்படி இருக்கிற எல்லா ரோஸையும் எனக்கு டெலீட் பண்ணிடணும். இப்போ நான் 3ன்னு சொன்னால் 3 இங்கே, 3 இங்கே, 3 இங்கே, 3 இங்கே, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடணும். கரெக்டாக? அப்போ டெலீட் ஆல். டெலீட் இல்லை, டெலீட் ஆல். எதுலேருந்து டெலீட் ஆல்? நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் ஐடி படி கார்ட் டேபிள்லேருந்து எடுத்து டெலீட் ஆல். அப்போ கார்ட் டேபிள்லேருந்து எப்படி எடுப்பீங்க? கார்ட் ரெபாசிட்ரிக்கு போயிடுவோம். கார்ட் ரெபாசிட்ரிக்கு போயிட்டு கார்ட் ரெபாசிட்ரி இது மாதிரி எனக்கு ப்ராடக்ட் ஐடி வச்சு ஃபைன் பை என்ன பேர் கொடுத்துருந்தோம் இங்கே கார்ட் ரெபாசிட்ரியில்?
அத குடுக்கவே இல்ல பாருங்க. டெலீட் பை ப்ராடக்ட் ஐடி தான் குடுத்துருக்கோம். அப்போ முதல்ல அத எடுக்கணும்ல. எல்லா ப்ராடக்ட்ஸையும் கார்ட் டேபிள்ல ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான எல்லா டேட்டாவையும் எடுக்கணும். அப்ப இன்னொரு மெத்தட் எழுதிக்கவா? இந்த இடத்துல எனக்கு லிஸ்ட் ஆஃப் கார்ட் ஐட்டம்ஸ் வேணும். என்ன லிஸ்ட் ஆஃப் கார்ட் ஐட்டம்ஸ் வேணும்? ஃபைண்ட் பை ப்ராடக்ட் ஐடி அப்படின்னு நான் ஒரு ப்ராடக்ட் ஐடி குடுப்பேன். அந்த ப்ராடக்ட் ஐடி வச்சு குடுத்தேன்னா, எனக்கு அங்கருந்து எடுத்து லிஸ்ட் ஆஃப் கார்ட் ஐட்டம்ஸ் எனக்கு வேணும். இம்போர்ட்லாம் பண்ணிக்கலாமா? எல்லாம் இம்போர்ட் பண்ணியாச்சு. இந்த லிஸ்ட் ஆஃப் கார்ட் ஐட்டம்ஸ் எனக்கு வேணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? ஃபைண்ட் பை ப்ராடக்ட் ஐடி குடுத்து கார்ட் சர்வீஸ்க்கு போறேன். கார்ட் ரெபாசிட்டரி கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஃபைண்ட் பை ப்ராடக்ட் ஐடி நான் குடுக்குறேன். அந்த ப்ராடக்ட் ஐடிக்கு இருக்கிற கார்ட்ல இருக்கிற எல்லா ரோஸையும் எடுத்து குடுங்க. அப்ப அது எனக்கு என்ன குடுக்கும்? லிஸ்ட் ஆஃப் கார்ட்ட எனக்கு குடுக்கும். அந்த லிஸ்ட் ஆஃப் கார்ட்டுக்கு நான் சும்மா கார்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கலாமா? ஒரு பேர் வச்சுக்கிறேன். இந்த கார்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கார்ட் டேபிள்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். இதான பாயிண்ட். ஒரு ப்ராடக்ட் ஐடி குடுத்தா, அந்த ப்ராடக்ட் ஐடி இருக்கிற எல்லா ரோவையும் ரிமூவ் பண்ணணும். அவ்வளோதான். இப்ப நான் கார்ட் ஐட்டம்ஸ வாங்கிட்டேன். இந்த கார்ட் ஐட்டம்ஸ ஒருவேள ஒரு செக் மட்டும் இதில ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். எப்படி? கார்ட் ஐட்டம்ஸ் இஸ் லிஸ்ட் தானே. எம்ப்டியான்னு பார்க்குறேன். அப்படி எம்ப்டியா இருந்தா டெலீட் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? அப்போ வேணா ஒரு ரன் டைம் எக்செப்ஷன் த்ரோ பண்ணிக்கலாம். ரன் டைம் எக்செப்ஷன். அந்த ரன் டைம் எக்செப்ஷனுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் மெசேஜ் ஏதாவது ஒண்ணு குடுத்துக்கோங்க. நோ கார்ட் ஐட்டம் இஸ் பிரசன்ட். இந்த மாரி ஏதாவது ஒரு மெசேஜ் குடுத்துக்கலாமா இந்த இடத்துல? பாருங்க. நோ கார்ட் ஐட்டம்ஸ் ஃபவுண்ட் ஆர் நீங்க குடுத்திருக்கிற ப்ராடக்ட் ஐடிக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு குடுத்து அந்த ப்ராடக்ட் ஐடிய நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம். இது ஒரு சாய்ஸ். இப்படி இல்லன்னா, அப்படி இருந்துச்சுன்னா இது நடக்கட்டும். இல்ல எனக்கு கார்ட் ஐட்டம்ல டேட்டா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? அத நான் ரிமூவ் பண்ணணும். எப்படி? கார்ட் ரெபாசிட்டரி கிட்ட போய் ரெபாசிட்டரி முன்னாடி டெலீட் பை ஐடி இருக்கும்ல, அது மாதிரி டெலீட் ஆல் இருக்கும். நான் குடுக்கிறது படி எல்லாத்தையும் டெலீட் பண்ணு. நீங்க எத குடுப்பீங்க? நீங்க ஒரு ஐட்ரபிள குடுப்பீங்க. ஐட்ரபிள்ங்கிறது என்னது? உங்களோட லிஸ்ட். இந்த லிஸ்ட்ட எடுத்துட்டு வந்து குடுப்பீங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் ஐடி வச்சு இருக்கிற எல்லா ரோஸையும் எடுக்குறீங்க. அப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் கார்ட் ஐட்டம்ஸ் கிடைக்குது. அந்த லிஸ்ட் ஆஃப் கார்ட் ஐட்டம்ஸ எடுத்துட்டு போய் ரெபாசிட்டரியில இருந்து டெலீட் பண்ணிடுறீங்க. இப்ப எந்த 2 இடத்துல வேலை முடிஞ்சது? கண்ட்ரோலர்ல ரெபாசிட்டரியில நமக்கு வேலை முடிஞ்சது. கரெக்ட்டா? ரெபாசிட்டரியில இந்த 2 மெத்தட ஆட் பண்ணிட்டோம். இந்த 2 மெத்தட் ரெபாசிட்டரியில இருக்கு. சர்வீஸ்ல இப்படி ஒரு மெத்தட ஆட் பண்ணிட்டோம். இது சர்வீஸ்ல இருக்கு. கரெக்ட்டா? வேற நமக்கு என்ன வேலை இருக்கு மீதி? கண்ட்ரோலர்ல போய் இத சொல்லணும்ல. அப்போதானே கண்ட்ரோலர் இந்த வேலைய செய்யும். இப்ப நேரா கண்ட்ரோலருக்கு போயிருவோமா? கண்ட்ரோலருக்கு போய் முன்னாடி @get மேப்பிங் குடுத்தோம். அதுக்கு முன்னாடி @post மேப்பிங் குடுத்தோம். இப்போ நம்ம குடுக்க வேண்டியது @delete மேப்பிங். அவ்வளோதான். @delete மேப்பிங் அப்படின்னு ஒரு அன்னோடேஷன் ஆட் பண்ணுவோம். என்னங்க குடுப்பீங்க? நான் ப்ராடக்ட்டுக்கு போங்க. கார்ட்ல இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு போய் சும்மா API/cart/product/ உங்களோட ப்ராடக்ட் ஐடிய நீங்க அவ்வளோதான். அப்போ இதுதான் என்னோட பாத் வேரியபிள். கரெக்ட்டா? அப்போ நான் இந்த இடத்துல பாருங்க. பப்ளிக் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி மேல இருக்கிற அதே தான். ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. எனக்கு எதையும் ரிமூவ் தான் பண்ண போறோம். அப்போ வாய்ட் குடுத்துக்கலாமா இந்த இடத்துல? ரிமூவ் பண்றதுக்கு வாய்ட் குடுத்துட்டோம். ரிமூவ் ஃப்ரம் கார்ட் அப்படின்னு குடுத்துட்டு பாத் வேரியபிள்ல என்ன குடுப்பீங்க? பாத் வேரியபிள்ல மேல இருக்கிற நீங்க இங்க குடுத்திருக்கிற லாங் ப்ராடக்ட் ஐடிய குடுத்துருவீங்க. அவ்வளோதான். இப்படி குடுத்துட்டா நாங்க என்ன பண்ணணும்? கார்ட் சர்வீஸ்க்கு போணும். கார்ட் சர்வீஸ்க்கு கூப்பிட்டு முன்னாடி கெட் ஆல் கார்ட்ஸ் குடுத்தீங்கல்ல, இப்போ டெலீட் இருக்கா? இல்ல ரிமூவ் இருக்கா? ரிமூவ் கார்ட் பை ப்ராடக்ட் ஐடி இருக்கு. இப்போ தானே எழுதணும். அத நான் குடுத்துக்கிறேன். கார்ட் சர்வீஸ்ல போய் இத கால் பண்ணிடுறேன். என்ன ரெஸ்பான்ஸ் நான் ரிட்டர்ன் பண்ணணும்? ரிட்டர்ன் பண்றது நீங்க பாருங்க. நோ கன்டென்ட். எதுவும் ரிட்டர்ன் பண்ண வேண்டிய தேவையில்ல. அதனால ரிட்டர்ன் நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி பாருங்களேன். இந்த இடத்துல நோ கன்டென்ட்ன்னு நம்ம குடுத்துக்கலாம். நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி குடுத்துட்டு இந்த இடத்துல http status டாட் நோ கன்டென்ட் இப்படியும் குடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா என்ன பண்ணிக்கலாம்? ரிட்டர்ன் நீங்க 2ல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் நோ கன்டென்ட். இதுவும் உங்களுக்கு அதே தான். http இந்த பாருங்க நோ கன்டென்ட் ஸ்டேட்டஸ் தான் ரிமூவ் பண்ணும். நோ கன்டென்ட்ன்னு குடுத்து டாட் பில்ட் குடுத்தாலும் ஓகே.
இந்த 2 லைன்ல நீங்க எது குடுத்தாலும் ஓகே தான். மேல இருக்கிறது குடுத்தாலும், அங்க நோ கன்டென்ட்ன்னு போயி, உங்களோட ஸ்டேட்டஸ் 204 நோ கன்டென்ட்ன்னு காட்டும். கீழ இருக்கிறது குடுத்தாலும் அதே தான் காட்டும். இந்த 2ல நீங்க எது வேணாலும் குடுத்துக்கலாம். வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்? டெலீட் ஆகுதா? ஃப்ரண்ட் எண்ட்ல இன்னும் வேலைய முடிக்கல. அத அடுத்து தான் பண்ணணும். இங்க ரிமூவ் பட்டன் ஆட் பண்ணி, ரிமூவ கிளிக் பண்ணும்போது டெலீட் ஆகணும். அந்த கோடு மட்டும் பெண்டிங் இருக்கு. பேக் எண்ட்ல டெலீட் பண்ண முடியுதா? அத எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? பேக் எண்ட்ல டெலீட் பண்ண முடியுதான்னு போஸ்ட்மேன் போயிருவோமா? போஸ்ட்மேனுக்கு போய் நம்ம எப்படி ரெக்வெஸ்ட் குடுக்கணும் பாருங்க. போஸ்ட்மேனுக்கு போயிட்டோம். டெலீட்ட செலக்ட் பண்ணிக்கணும். போஸ்ட்மேனுக்கு போயிட்டு, இங்க பாருங்க. நமக்கு என்ன URL இருக்கு? அட் ரிக்வெஸ்ட் மேப்பிங் என்ன இருக்கு? /API/cart. இது அட் ரிக்வெஸ்ட் மேப்பிங்ல இருக்கு. அப்போ /API/cart அதுக்கு அடுத்து /product/product ID. இப்படி /API/cart/product/product ID 1 இல்ல 2, 3ன்னு ஏதோ ஒண்ணு குடுக்க போறீங்க. இதுதான் இப்போ நம்மளோட URL போஸ்ட்மேன்ல. இப்போ நான் இந்த டிராப் டவுன்ல டெலீட்ட செலக்ட் பண்ணிக்கிறேன். localhost:8080 அதானே எழுதணும். http://localhost:8080/API/cart/product. இந்த இடத்துல உங்களோட ப்ராடக்ட் நம்பர் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு டிபியில் போய் பார்த்துக்குவோமா? ப்ராடக்ட் 4 இருக்கு, 3 இருக்கு, 1 இருக்கு. 4, 3, 1ல ஏதாவது ஒன்று கொடுத்து பார்ப்போமா? நான் இந்த இடத்துல 4 கொடுக்குறேன். 4 தான் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. 4 கொடுக்குறேன். 4 கொடுத்துட்டு இந்த இடத்துல சென்டுங்கிறத கொடுக்குறேன். பாருங்க 204 நோ கண்டென்ட்னு வந்துருச்சு. இப்போ நான் இந்த இடத்துல போய் பார்த்தேன்னா டேட்டா பேஸில் டேபிளில் திரும்ப எஸ்கேப் :Q கொடுத்து வெளியில் வந்துடுறேன். அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன். நம்பர் 4ஏ இல்லை பாருங்க டேட்டா பேஸில். ஃபுல்லாக 24 ரோஸ்லேயும் நம்பர் 4 இல்லை. அப்போ பேஸ்ட் ஆன் ப்ராடக்ட் ஐடி நம்ம இப்போ டெலீட் பண்ணிட்டோம். இந்த URL தான் நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு கொடுக்க போகிறோம். அவர் ரியாக்டில் வாங்கி அந்த வேலையை நமக்கு செஞ்சு தந்துட போகிறார். அவ்வளோதான். பேக் எண்டில் நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. இந்த API URL தான் பயன்படுத்த போறோம். இப்போ நம்ம கோட்ல போய் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். முதல்ல APIக்கான அந்த லாஜிக்கை இங்கே எழுதிடுவோம். நம்மளோட API கீழே ஹேண்டில் பண்ணுறதுக்கு API.jsன்னு வச்சுருக்கோம் இல்லையா? இதில் போயிட்டு நான் ஒரு API URL எழுதிக்கிறேன். எக்ஸ்போர்ட். ஏன்னா இந்த பேஜில் பயன்படுத்த போகிறதில்ல, வேற ஒரு பேஜில் பயன்படுத்த போகிறதுனால டிஃபால்ட்டாக எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. ஒரு வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷன் ஏரோ ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். கான்ஸ்ட் டெலீட் ஃப்ரம் கார்ட்னு வச்சுக்கலாம். டெலீட் ஃப்ரம் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். இந்த ஏரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளுடைய APIலாம் வாங்க போகிறேன். அப்போ நான் டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னாலே எனக்கு ஒரு ஐடி வேணும். அதை வச்சு தான் நான் டெலீட் பண்ண முடியும். அப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறவங்க ஒரு ஐடி ஒன்று கொடுப்பாங்க. நான் அந்த ப்ராடக்ட் ஐடின்னு வச்சு வாங்கிக்கிறேன். ப்ராடக்ட் ஐடின்னு வாங்கிக்கிறேன். சரி, இப்போ ப்ராடக்ட் ஐடி இருக்குது. இந்த ப்ராடக்ட் ஐடி வச்சு ஆக்சியோஸ் கால் பண்ணி நம்ம டெலீட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஆக்சியோஸ் டாட் டெலீட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். அதான் கவனிங்க, இந்த இடத்துல ஆக்சியோஸ் டாட் போஸ்ட் ஒன்று பார்த்துருக்கோம். கெட் அப்படின்றத பார்த்துருக்கோம். கெட் அப்படின்றது டேட்டா பேஸில் டேட்டாவை எடுத்துகிட்டு வரதுக்கு பயன்படுது. போஸ்ட் அப்படின்றது நம்ம டேட்டா பேஸில் வேல்யூ கொண்டு போய் போஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுது. அதே போல் டெலீட் அப்படின்றது டேட்டா பேஸில் டெலீட் பண்ணுறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு மெத்தட். இந்த ஆக்சியோஸ் டாட் டெலீட் அப்படின்றது கொடுத்து இதுக்குள்ளே நம்ம URL கொடுக்கணும். URL எப்படி கொடுக்கலாம்னா நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிற URL இங்கே இருக்கு இல்லையா? இது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட இந்த இதில் போய்ட்டு கொடுத்துடலாம். இதில் ப்ராடக்ட் ஐடி 1 இருக்கு இல்லையா? அப்போ இந்த 1ன்றது இப்போ நான் டிஃபால்ட்டாக 1ன்னு இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒவ்வொரு முறையும் நான் கிளிக் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் ஐடி நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் அனுப்புகிறேன். அந்த ஃபங்க்ஷனில் வர அந்த ஐடியை வச்சு தான் இங்கே நான் கொடுக்கணும். ஸோ என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல நான் கன்காட்டினேஷன் பண்ணணும். இந்த கன்காட்டினேஷனில் இந்த ப்ராடக்ட் ஐடியை கொடுக்கலாம். இது ஒரு வழி. இது வந்து நார்மல் கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பதிலாக வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் ஐடி இருக்கிறதுனால ப்ளஸ் கொடுத்துட்டேன். இப்போ 2, 3 இடத்துல நான் வந்து ப்ளஸ் ஒரு வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுறது அப்படின்றது இந்த ஸ்ட்ரிங்கில் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இப்போ அதுக்கு பதிலாக என்ன பயன்படுத்திக்கலாம்னா பேக்டிக் ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்குது. டேபுக்கு மேலே இருக்கும். ஷிஃப்ட் அழுத்தி நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டில்டா சிம்பிள் வரும். ஜஸ்ட் அந்த 1க்கு முன்னாடி இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேக்டிக் ஆப்ரேட்டர் ஒன்று வரும். இதுக்குள்ளே என்ன பண்ணலாம், இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த URL அப்படியே எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 1க்கு பதிலாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும் இல்லையா? அந்த வேரியபிளை ஜஸ்ட் டாலர் சிம்பிள்குள்ளே கொடுத்துட்டு கர்லி பிராக்கெட்ஸ்குள்ளே இந்த ப்ராடக்ட் ஐடியை கொடுத்துக்கலாம். அப்போ இதில் என்ன மீனிங், என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வேரியபிள்ஸ் எத்தனை கொடுத்துக்க முடியும் இந்த மாதிரி டாலர் சிம்பிள் கொடுத்து. அதே போல் ஸ்ட்ரிங்கை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். இப்போ இது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதால இந்த பேக்டிக் ஆப்ரேட்டர் நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போ நம்ம
ஆக்சியஸ் டாட் டெலீட் அப்படின்னு கொடுத்து டெலீட் மெத்தடை கால் பண்ணியாச்சு. இந்த டெலீட் பண்ணது ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணணும் தானே. அந்த ப்ராமிஸை வச்சு தான் நான் வந்து தென் கேட்ச்லாம் யூஸ் பண்ண முடியும். அதனால இங்கே என்ன பண்ணிக்கிறேன், ரிட்டர்ன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கிறேன். ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இது ரிட்டர்ன் ஆகிடும். ஓகே. இப்போ நம்ம டெலீட் ஃப்ரம் கார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஏபிஐ எங்கே கால் பண்ணணும், ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்றதுக்குள்ள இங்கே ஒரு பட்டன் வைக்க போகிறோம். பட்டன் ஒன்று வச்சுக்கலாம். அதில் ரிமூவ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ரிமூவ் டு கார்ட்னாலும் சரி, ரிமூவ் வச்சுக்கிட்டாலும் சரி. நான் இங்கே ஜஸ்ட் ரிமூவ் மட்டும் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரிமூவ் அப்படின்ற பட்டன் இருக்கும். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் இந்த ஆக்ஷன் நடக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஆன் பீக் அப்படின்ற ஈவெண்ட் யூஸ் பண்ணிக்கலாமா. இங்கே ஆன் பீக் அப்படின்ற ஈவெண்ட்டுக்குள்ள ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக நான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். டெலீட் கார்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த கார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள டெலீட் ஃப்ரம் கார்ட்னு வந்துடுச்சுன்னா சரி, ஓகே. டெலீட் ஃப்ரம் கார்ட்னாலும் சரி, அதை ஆல்ரெடி நம்ம ஏபிஐக்கு வச்சுருக்கோம். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணுறது போல ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கிறேன். டெலீட் டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு ஐடி கொடுக்கணும் இல்லையா, அந்த ஏபிஐயோட ஐடி. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், இந்த இதில் நான் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நமக்கு ஐடி எடுக்க தெரியும். நேம் எடுத்த நம்மளுக்கு ஐடி எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். அதே போல் தான் எடுக்க போகிறோம். ஐட்டம் டாட் ப்ராடக்ட்குள்ள டாட் ஐடி அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த ஐடியை நான் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணணும் இல்லை, அப்போ அதை பண்ணணும். எங்கே போய் பண்ணலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல நம்ம எழுதிக்கலாம். டெலீட் ஃப்ரம் கார்ட் டேபிள். டெலீட் ஃப்ரம் கார்ட் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். கார்ட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கான கூட இங்கே எழுதலாம். இதுக்கான ஃபங்க்ஷன் நேம் என்ன வச்சுருக்கோம், டேட் கார்ட் ஐட்டம்ஸ்னு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். கான்ஸ்ட். ஓகே. ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாகவே இதை டிஃபைன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே வர ஐடியை நாங்கள் வாங்கிக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் ஐடின்னு வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. ப்ராடக்ட் ஐடி அப்படிங்கிற வாங்கிக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நம்மளோட ஏபிஐ இருக்கு இல்லையா, டெலீட் ஃப்ரம் கார்ட் அப்படின்ற ஏபிஐ, இதை நான் கால் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஜஸ்ட் அதை கால் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையானது ஒரே ஒரு ப்ராடக்ட் ஐடி மட்டும்தான். ஸோ அந்த ப்ராடக்ட் ஐடி நான் இங்கே கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிட்டேன். அதை ஏபிஐ கால் பண்ணியாச்சு இல்லையா, அதை ஏபிஐ கால் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிட்டான். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி நம்மளோட பேஜுக்கு பார்க்கலாம். டெலீட் ஃப்ரம் கார்ட் இஸ் அன்டிஃபைன் வருது. டெலீட் ஃப்ரம் கார்ட் ஏன் அன்டிஃபைன் வருதுன்னா, நம்ம இம்போர்ட் பண்ணணும்ல. ஆனால் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணி பயன்படுத்தணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஆல்ரெடி நம்ம நிறைய இந்த ஏபிஐலேருந்து இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அது கூட சேர்த்து இதையும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஸ்பேஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஜஸ்ட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் அப்படின்னா மேனுவலாக இங்கே டைப் பண்ணணும்னு டைப் பண்ணிக்கலாம். டெலீட் ஃப்ரம் கார்ட்னு இங்கே வந்துருச்சுங்களா. ஓகே. இப்போ அதை போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பேஜ் இங்கே லோட் ஆகுது. ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு கார்ட் ஐட்டம் இருக்குது. ப்ராடக்ட் 5 அப்படின்ற ப்ராடக்ட் 2ல் 5 குவான்டிட்டி இருக்குது. இப்போ நான் வந்து 2-3 எக்ஸ்ட்ரா 2-3 ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இங்கே 6 ப்ராடக்ட், இது 9 ப்ராடக்ட் 2ல் இருக்குது. இப்போ நான் ஏதாவது ப்ராடக்ட் மட்டும் ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ப்ராடக்ட் 2வை ரிமூவ் பண்ணுறேன். எனக்கு ரிமூவ் ஆகவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் ஆகிடுச்சா இல்லையான்றது செக் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் குவார்ட்டில் இப்போ ப்ராடக்ட் 2 இங்கே இருக்குது. ஆனால் ப்ராடக்ட் 2க்கான ஐட்டம்ஸ் இதில் இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன், நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அப்போ ரிமூவ் ஆகுது. இப்போ மறுபடியும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அப்போ ரிமூவ் ஆகுது. டேட்டா பேஸ்லேயும் என்ன ஆகுதுன்னா ரிமூவ் ஆகுது. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நான் ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு பதிலாக நம்ம லாஸ்ட் வீடியோலேயே ஒன்று பார்த்துருப்போம். என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, கார்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ வச்சுருந்தோம்ல. இந்த கார்ட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ. இது கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ என்ன பண்ணலாம், இப்போ நம்ம டெலீட் ஃப்ரம் கார்ட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஏபிஐ கால் பண்ணுறோம் இல்லையா, அது எனக்கு ரிட்டர்ன் ஆகுது. அப்போ அது ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணோம்ல, அப்போ நான் என்ன பண்ணலாம், அது வந்து கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா தென்ன்றது ரன் ஆகும். இந்த கார்ட் அப்படின்ற டெலீட் ஃப்ரம் கார்ட் அப்படின்ற இந்த ஏபிஐ ப்ராப்பராக ரன் ஆகி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா இதை தென் ரன் ஆகும். அதுக்குள்ள ஒரு ஆரோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஓகே. இந்த தென் வந்துச்சு அப்படின்னா இந்த தென்னுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், இந்த கார்ட் ப்ராடக்ட்ஸ்ன்ற ஏபிஐ மறுபடியும் கால் பண்ணிக்கலாமா. அப்படி கால் பண்ணும்போது என்ன ஆகும், இப்போ கரண்ட்டாக கார்ட் டேபிள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ போய் பார்க்கலாமா. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இந்த பேஜில் நான் ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ப்ராடக்ட் ஆட் பண்ணி 2-3 குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ ப்ராடக்ட் 3 மட்டும் ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். அப்போ நம்ம போன வாட்டி பார்த்த மாதிரியே தான் அந்த கார்ட்டில் டெலீட் ஃப்ரம் கார்ட் அப்படின்ற இந்த ஏபிஐ ஒவ்வொரு வாட்டி கால் ஆகும் போதும் நமக்கு அது ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணும். அந்த ப்ராமிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த தென் அப்படின்ற பார்ட் ரன் ஆகும். அப்படி ரன் ஆகும்போது ஓகே, அப்போ கார்ட் டேபிள்லேருந்து டெலீட் ஆகிடுச்சிங்க இல்லையா, அப்போ அந்த கார்ட் டேபிள் இப்போ கரண்ட்டாக என்ன டேட்டா இருக்கோ அதை நான் எடுத்து நம்ம செட் கார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி கார்ட்
டேட்டாலாம் சேர்த்து வச்சுக்கிறோம். ஸோ அதனால தான் நமக்கு என்ன ஆகுது, ஒவ்வொரு முறை ரெஃப்ரெஷ் ஆகாமல் ஜஸ்ட் இங்கே கிளிக் ஆனது ஒன்று இங்கே ரிமூவ் ஆகிடுது. இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது. இப்போ டேட்டா பேஸ்லேருந்து நமக்கு டேட்டாவும் ரிமூவ் பண்ண தெரிஞ்சிச்சு, ரிமூவ் எப்படி பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிட்டோம். டெலிட் அப்படின்னா என்ன, ஆக்சியோஸில் டெலிட் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்ததான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து வியூ கார்ட் அப்படின்னு ஒரு பட்டன் வச்சு அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது கார்ட்டில் இருக்க ஐட்டம்ஸை மட்டும் நெக்ஸ்ட் இன்னொரு காம்பனன்ட் வச்சு அதில் லிஸ்ட் பண்ணி காமிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.